அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் நாம் கேட்கக்கூடிய அனைத்து துஆவிற்கும் வானவர்கள் ஆமீன் சொல்லக்கூடிய, இன்னும் அல்லாஹ் தஆலா அப்படியே ஆகட்டும் என்று சொல்லக்கூடிய 3 விதமான திக்ருகளை தான் பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு இந்த 3 திக்ரையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த 3ல் ஒன்றை ஓதி கேட்டாலே நமது துஆ கபூலாகும். இந்த 3ஐயும் சேர்த்து, அதுவும் இன்றைக்கு ஜுமாவுடைய தினத்தில் அசருடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் இதை கேட்டீங்க அப்படின்னா உடனே கபூலாகும். அல்லாஹ் இன்றைக்கு இரவுக்குள்ளேயே உங்களுக்கு பதில் கொடுத்துருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த ஒரு அமலை நான் சொல்லக்கூடிய இந்த எண்ணிக்கையில் நீங்கள் ஓதி முடிச்சுட்டு உங்களுடைய 2 கைகளையும் ஏந்தி அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகள் குறித்து கேளுங்க. இன்னும் இதனுடைய பலன்கள் இந்த ஒரு வாரத்துக்கு நீங்கள் பார்க்கலாம். இன்னும் இந்த அமலை செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்திலையும் இன்னும் பொருட்களிலும் அதிகமான பரக்கத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்துகிறானா. எனவே கடனில் கஷ்டப்படுறவங்க, இன்னும் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டுட்டு இருக்கிறவங்க, இன்னும் வருமானம் போதிய அளவு இல்லை, எல்லாத்துலேயும் பரக்கத் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அமலை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் துஆக்கள் கபூல் ஆகுவதற்கு இதை விட நீங்கள் சிறந்த அமலை நீங்கள் தேடவே முடியாது. இன்னும் இலகுவான ஒரு அமல் தான், நம்ம எல்லோருமே செய்யக்கூடிய இலகுவான அமல் தான். இந்த எல்லா திக்ருகளையுமே நான் தமிழில் எழுதி ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் அரபி தெரியாதவங்க தமிழில் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள். இப்போது அந்த திக்ருகள் என்ன, எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்பாக ஒவ்வொரு ஜுமாவுடைய தினத்திலும் நாம் அவசியமாக அசருக்கு பிறகு ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு திக்ர் அப்படின்னா இந்த சிறப்பான செலவாத்து தான். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மியி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமா. இந்த செலவாத்தை ஒவ்வொரு ஜுமாவுடைய தினத்திலும் நம்மள பலரும் ஓதுறத வழக்கமாக்கிட்டு தான் வந்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஓதாதவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த செலவாத்தை ஒவ்வொரு வாரமும் ஓதுறத நீங்கள் தவற விடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த செலவாத்தை 80 முறை ஓதுறதுக்கு 80 வருடங்கள் நாம் செய்த பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கிறான் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய அமலாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய பாவங்கள் எப்போது மன்னிக்கப்படுதோ நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை அல்லாஹ் லேசாக்கிடுவான். இன்னும் நாம் கேட்கக்கூடிய துஆவிற்கும் பதில் தருவான். அதனால் நீங்கள் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய துன்பத்திற்கும் இது ஒரு தீர்வாக இருக்கலாம். இன்னும் உங்களுடைய தேவைகளுக்கும் இது ஒரு தீர்வாக இருக்கலாம். எனவே எந்த ஒரு சிறிய ஒரு அமலையும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதை வழக்கமாக செய்யுங்க. கண்டிப்பாக அதனுடைய பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். எனவே இந்த செலவாத்தை கண்டிப்பாக நீங்கள் 80 முறை ஓதிட்டு தான் இப்போ நான் சொல்லக்கூடிய 3 திக்ரையும் நீங்கள் ஓதணும். இந்த 3மே மகத்தானது. இப்போது அந்த திக்ர்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அப்திக்க வ ரசூலிக்க வஅலல் முஅமினீன வல் முஅமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். இதுவும் ஒரு சிறந்த செலவாத்து தான். இந்த செலவாத்தை நம்ம ஓதுறதின் காரணமாக நமது துஆக்கள் மட்டும் கிடையாது, முஅமினான ஆண்கள் பெண்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய தேவையும் கபூலாக்கப்படும். ஏன்னா எல்லோர் மீதும் நபியவர்களின் மீதும் செலவாத்தையும் சலாமையும் பொலி யா அல்லாஹ் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான செலவாத்து. இது மற்றவர்களுக்காக துஆ கேட்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த செலவாத்தை மட்டும் ஒவ்வொரு ஜுமாவிலும் நீங்கள் ஓதுறதை நீங்கள் தவற விடாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த செலவாத்தை 27 முறை நீங்கள் ஓதுங்க. ஏன்னா நம்ம எப்போ மற்றவங்களுக்காக நம்ம துஆ கேட்குறோமோ அப்பெல்லாம் நமக்காக வானவர்கள் நியமிக்கப்பட்டு அவங்க நம்முடைய தேவைகள் அனைத்திற்காகவும் துஆ செய்வாங்க. நீங்கள் மற்றவங்களுக்காக என்ன கேட்குறீங்களோ உங்களுக்கும் அது போலவே ஆகட்டும் அப்படின்னு வானவர்கள் துஆ கேட்பாங்க. அதனால் இந்த செலவாத்தை இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜுமாவுடைய தினத்தில் நீங்கள் விட்டுறாதீங்க. அடுத்தது ஒரு திருக்குரானுடைய ஒரு வசனம். ரப்பிக்ஃபிர்லி வலி வாலிதைய வலிமன் தஹல பைத்திய முஅமினவ் வலில் முஅமினீன வல் முஅமினாத்தி. இதனுடைய பொருள், எங்கள் இறைவா, எனக்கும் என் பெற்றோருக்கும் என் வீட்டில் நம்பிக்கையாளர்களாக பிரவேசித்தவர்களுக்கும் முஅமினான ஆண்களுக்கும் முஅமினான பெண்களுக்கும் நீ மன்னிப்பளிப்பாயாக. எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு திருக்குரானுடைய ஒரு வசனம் பாருங்கள். இந்த வசனத்தை எல்லாம் நம்ம திக்ரு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய பாவங்கள் மட்டுமல்ல, நமது பெற்றோர்களுடைய பாவங்கள் மட்டும் கிடையாது, நம்முடைய வீட்டிற்கு யாரெல்லாம் வருகை தர்றாங்களோ அவங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். இன்னும் முஅமினான ஆண்கள் பெண்கள் முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இவ்வளோ ஒரு சிறந்த ஒரு வசனமாக இருக்குது பாருங்கள். இந்த வசனங்களை எல்லாம் நம்ம தேடி பிடிச்சு திக்ரு செய்யணும்.
அப்போதான் நம்முடைய வாழ்க்கையே நமக்கு வளமாக இருக்கும். இந்த வசனத்தினுடைய தன்மையும் நம்ம மற்றவங்களுக்காக துஆ கேட்கக்கூடிய வகையில தான் இருக்கு. அதனால இந்த ஒரு துஆவிற்கும் வானவர்கள் ஆமீன் சொல்வாங்க. அதனால கண்டிப்பா இந்த ஒரு வசனத்திற்கு பிறகு நீங்க கேட்கக்கூடிய துஆவும் உங்களுக்கு கபூலாகும். ஒரு ஸலவாத்தும் மற்றவங்களுக்காக கேட்கக்கூடிய ஸலவாத்த ஓதுறோம். ஒரு வசனத்தையும் மற்றவங்களுக்காக துஆ கேட்கக்கூடிய மன்னிப்ப கேட்கக்கூடிய ஒரு வசனத்த நம்ம ஓதுறோம். இரண்டுமே மிகச்சிறப்பு. மூன்றாவதாக நம்முடைய துஆ கபூல் ஆகுவதற்காக நாம் ஓத வேண்டிய அற்புதமான வசனம் நபி யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதையும் நீங்க 27 முறை ஓதிக்கோங்க. நான் சொல்லக்கூடிய இந்த 3 திக்ரையுமே 27 முறை இன்றைக்கு அஸ்ஸருக்கு பிறகு நீங்க ஓதி முடிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வசனமும் துஆ கபூல் ஆகக்கூடிய இஸ்முல் ஆலம் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு அல்லாஹ்வே நமக்கு வாக்குறுதி அளிக்கிறான். அதாவது நபி யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவங்க மீன் வயிற்றில் இருந்து இந்த துஆவை ஓதும்போது வானவர்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்களாம். அல்லாஹ்வே கடல்ல இருந்து ஒரு சத்தம் கேட்குது, உன்னை தஸ்பீஹ் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் சொன்னானாம், அவர் யூனுஸ் எதை கொண்டு கேட்டால் துஆவிற்கு பதிலளிக்கப்படுமோ அந்த வார்த்தையை கொண்டு அவர் திக்ரு செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லும்போது வானவர்கள் கேட்டாங்களாம், அல்லாஹ்வே இது அவருக்கு மட்டும் உரித்தான திக்ரா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை, இதை யார் ஓதினாலும் அவங்களுடைய துஆவிற்கு பதிலளிக்கப்படும் அப்படின்னு அல்லாஹ்வே வாக்குறுதி கொடுத்துருக்குறான். அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திருக்குர்ஆனுடைய ஒரு வசனத்தை நீங்கள் அதிகமாக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஒரு தேவையை கூட விட்டு வைக்க மாட்டான். அதனால் இன்றைக்கு ஜுமாவுடைய தினத்தில் இந்த மகத்தான 3 திக்ரையும் ஒவ்வொன்றையும் நீங்கள் 27 முறை நீங்கள் ஓதுங்க. வானவர்கள் ஆமீன் சொல்லக்கூடிய திக்ரு, இன்னும் அல்லாஹ் நமது துஆவிற்கு பதிலளிக்கக்கூடிய திக்ரு. இன்னும் இந்த மகத்தான திக்ருகளை ஓதுறதின் காரணமாக இந்த வாரம் முழுவதும் நம்முடைய செல்வத்திலையும் பொருட்களையும் அல்லாஹ் பரக்கத்தை வாரி வழங்குறான். இன்ஷா அல்லாஹ் தொழில் செய்கிறவங்க, இன்னும் வருமானம் நஷ்டத்தில் போயிட்டுருக்கிறவங்க, கடனில் இருக்கிறவங்க எல்லோருமே இந்த 3 அமலையும் நீங்கள் விட்டுறாதீங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் முழுவதும் இதனுடைய பலன்களை நீங்கள் கண்கூடாக உணர முடியும். இன்னும் அவசியமான தேவைகள் இருக்கிறவங்களும் நீங்கள் இந்த 3 திக்ரையும் ஓதிட்டு சஜிதாவில் உங்களுடைய துஆவை நீங்கள் கேளுங்க. அதுவும் எப்படி கேட்குறீங்க அப்படின்னா, என்னை போல தேவையுடையவங்க யாரெல்லாம் உங்ககிட்ட கையேந்துறாங்களோ அவங்க அனைவருடைய துஆவையும் கபூலாக்கு, என்னுடைய துஆவையும் கபூலாக்கு அல்லாஹ்னு கேட்டுருங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் ஒரு துஆவை கேட்டுட்டு உங்களுக்காக நீங்கள் துஆ கேட்கும்போது அல்லாஹ் மறுக்க மாட்டான். இது அல்லாஹ்வை நம்ம மயக்கக்கூடிய ஒரு வார்த்தை. எனவே இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிடுங்க. இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த 3 திக்ருமே இருக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த 3 திக்ரையும் இந்த சிறந்த நாளில் ஜுமாவுடைய அசருக்கு பிறகு நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த அசருடைய நேரம் அப்படிங்கிறது மகத்தான நேரம், துஆ கபூலாகக்கூடிய நேரம் அப்படின்னு பல ஹதீஸ்களில் நமக்கு காணப்படுது. எனவே இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இதுபோல் நல்லமல்களை செய்து அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கையும் பலமாக இருக்கும். இன்னும் உங்களை அல்லாஹ் முழு ஈமான்தாரியாக மாற்றுவான். அல்லாஹ்விற்கு பிடிச்ச அடியாராகவும் நாம் இருக்கலாம். கண்டிப்பாக இதனுடைய பலன்களை மறுமையிலும் நாம் காணலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஜுமாவுடைய தினத்தில் இந்த மகத்தான திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் துஆ செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து நியாமத்துக்களையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.